ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். கதைக்குள்ள போவோமா? ஒருவன் கடவுளை நோக்கி கடுமையாக தவம் இருந்தான். கடவுள் அவன் தவத்தை மெச்சி, என்ன வர வேண்டும் பக்தா என்றார். மற்றவர்களின் மனதை படிக்கிற திறனை அருள வேண்டும் சுவாமி என்றான். கடவுளும் வரம் தந்தேன் என்றார். சில நாட்களிலேயே அவன் அழுது புலம்பி கடவுளை அழைத்து, தயவு செய்து இந்த வரத்தை திருப்பி வாங்கிக் கொள்ளுங்கள் என்றான். ஏன் என்றார் கடவுள். அனைவரும் என்னை பொய் சொல்றவன், பொறாம பிடிச்சவன், அடுத்த குடி கெடுப்பவன், சோம்பேறி என்றெல்லாம் நினைக்கிறார்கள். என்னால் அதை தாங்க முடியவில்லை என்றான். அப்படியா? இந்த ஆழமரத்தின் அடியில் கண்களை மூடி படுத்துக்கொள். என்ன நடக்கிறது என்று கவனி என்றார் கடவுள். அப்படியே அவனும் செய்தான். அப்போது ஒரு குடிகாரன் வந்தான். யாருடா இவன், நினைவில்லாம படுத்திருக்கான்? குடிகாரன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஒரு நோயாளி வந்தான். பாவம், வயிற்று வலி போல சுருண்டு படுத்திருக்கான் என்று சொல்லிவிட்டு போனான் அவனும். ஒரு துறவி வந்தார். யாரோ முற்றம் திறந்தவர் போல அனைத்தையும் மறந்து உறங்குகிறான் என்று சொல்லிவிட்டு போனார். சிறிது நேரம் கழித்து கடவுள் வந்தார் பக்தனிடம். பார்த்தாயா, அவரவர் கோணங்களில் புரிந்து கொள்கிறார்கள். இனியாவது உன்னை பற்றி மற்றவர் விமர்சிப்பதை பொருட்படுத்தாதே. ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு புரிதல் இருக்கும். உன்னுடைய சரியான பாதையில் தைரியமாக செல். வெற்றி உனக்குத்தான் என்றார். பக்தன் தெளிவடைந்தான். நாமும் தெளிவடைவோம். நன்றி.